2011 ஈழ தமிழ் உறவுகளை கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சியோடு கூட்டு வச்சுக்கிட்டு 63 இடத்துல நீ போட்டிய அன்னைக்கு தனி ஒருவனா கிளம்பி தொண்டையில ரத்தம் கசிய கசிய தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் போய் கதறி கதறி பேசி 63 இடத்துல காங்கிரஸ் கட்சியை மண்ண கவ வச்சவன்டா சீமா. சீமான பார்த்து கேட்கிற என்ன செஞ்சாரு சீமான்னு கேட்கிற. என்ன செஞ்சாரு சீமாங்கிறது கேட்கறதுக்கு முன்னாடி நீயும் தானே 2009 நீயும் தானே இயக்க ஆரம்பிச்ச. இன்னைக்கு வரைக்கும் நீ என்ன செஞ்சு கிழிச்சேன்னு பட்டியல் கொடுத்துட்டு வாடா. நாங்க கொடுக்கிறோம் பட்டியல். தமிழ் தேசிய இன பிள்ளைகளுக்கு 1.5 லட்சம் பேரை சுட்டு கொன்னுட்டு இருந்தான். இங்க ஒரு குழப்பம் நிலவுச்சு. என்ன குழப்பம்? நான் தமிழனா திராவிடனான்னு ஒரு குழப்பம். தமிழ் பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே புரியாம நின்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் எழுந்து வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கு பயிற்றுவித்து இன்றைக்கு எழுந்து நிற்க வைத்திருக்கிறான். எதுக்காக? அண்ணன் செந்தமிழன் சீமானிடம் நம் உயிர் தலைவர் பிரபாகரன் அவர்கள் எந்த வேண்டுகோளை முன்வைத்தாரோ அந்த வேண்டுகோளை அடைவதற்காக இன்றைக்கு ஒரு தமிழ் இளம் தலைமுறை பிள்ளைகளை இன்றைக்கு எழுப்பிவிட்டு பெரும் படையாக நாம் தமிழர் கட்சியாக இன்றைக்கு தமிழகத்தில் களமாடி கொண்டிருக்கிறது. என்ன இவனுங்களுக்கு வைத்தறிச்ச? என்ன வைத்தறிச்சன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் புதுசா இளைய தலைமுறை பிள்ளைகள் கட்சிக்கு வர்றான்னா அது ஒரே கட்சி, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்படியே கொந்தளிக்கிறான். சீமான் தனிச்சு நின்று என்ன பண்ணுவாரு? சீமான் தனிச்சு நின்னா ஆதித்தனாரை கூப்பிட்டு அழிச்சிங்களே, அது போல எங்க அண்ணனை அழிக்கணுமா? நான் கேட்கிறேன். மாப்போசிய கூப்பிட்டு காலில் போட்டு மிதிச்சிங்களே, அது போல என் அண்ணனை மிதிக்கணுமா? டேய், அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழ் தேசிய இனத்தினுடைய பெரும் நெருப்பு. சும்மா ஊதியெல்லாம் அணைக்க முடியாது, ஊதியெல்லாம் அணைக்க முடியாது. சீமான் வந்து கதை விடுறாரு. என்ன கதை விடுறாரு? பிரபாகரன் அவரை சந்திச்சோம், நாங்கள் அங்கே போய் இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன்னு. எங்கள் அண்ணன் என்னை நாகாலாந்துக்கு அனுப்பி வச்சாரு ஒரு மாநாட்டுக்கு. சேவ் ஃபார் பீஸ் அப்படின்னு ஒரு மாநாடு. அந்த மாநாட்டுக்கு நாகாலாந்துக்கு அனுப்பி வச்சிருந்தாரு. அங்கே போய் நான் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு நாகா கூட்டரசு படை 35,000 பேர் இருக்கிறான். அவர்களுடைய அந்த கூட்டரசு படையினுடைய தலைவரை சந்திக்கிறதுக்கு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ளவனா போய் அவருக்கு கை கொடுத்தாங்க. உடனே நான் போய் ஐ ஆம் ஃப்ரம் தமிழ்நாடு என்று சொன்னேன். சொன்ன உடனேயே நான் சொல்லி முடிப்பதற்குள் அவன் சொன்னான் ஐ நோ பிரபாகரன் என்று சொன்னான். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வர்ற செய்தி அது இல்ல. அந்த பேடிகள், அந்த அயோக்கியர்கள் குற்றஞ்சாட்டுறான்ல, அந்த குற்றஞ்சாட்டு நான் சொல்றேன். அவன் சொன்னான், அந்த கூட்டரசு படையினுடைய தலைவன் சொன்னான், என்னுடைய தம்பிகளுக்கு, என்னுடைய போர் வீரர்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் பிரபாகரனுடைய பயிற்சி காணொளிகளை போட்டு காட்டி நான் பயிற்சி கொடுக்கிறேன் சொன்னான். அதுபோல நம்முடைய தலைவரினுடைய போரியல் பயிற்சியை தன் பிள்ளைகளுக்கு போட்டு காட்டி பயிற்சி கொடுக்கிற அந்த கூட்டரசு படையினுடைய விருந்தில் நான் கலந்து கொண்டேன். அந்த விருந்து சாப்பிடுற அந்த மேசையில் உட்கார்ந்த உடனே அழகா ஒரு சாப்பாட்டில் ஒருத்தருக்கு பின்னாடியும் ஒருத்தர் வந்து படை வீரர்கள் நின்னாங்க.